வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூன் 25 இன்னைக்கு அயோடின் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்தில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. இந்த டேக்கு பின்னாடி பயங்கரமான வரலாறு இருக்குது. காரணம் என்னன்னா, அயோடின் அப்படின்ற ஒரு பற்றாக்குறை நம்ம உடம்புல ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த தைராய்டுடைய ஹார்மோனில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும். இதனால் ஒரு வளர்ச்சிதை மாற்றம்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா தாமதப்பட ஆரம்பிச்சிடும். அதாவது இப்போ ஒரு 45 நாளுக்கு ஒரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த அணுக்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரீசைக்கிள் ஆகினே இருக்கணும். பட் அது ஆகாமல் போயிடும். ஸோ அதனால் குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் வந்து ஒரு தடை ஏற்பட்டுரும். அதே மாதிரி இதய துடிப்பு சீராக இருக்கணும் அப்படின்னா அயோடின் தேவை. உடம்போட வெப்பநிலை வந்து கரெக்டாக இருக்கணும்னா அயோடின் தேவை. உடம்போட சில செயல்பாடுகள் அப்படின்றதே அயோடினை பேஸாக வச்சு தான் இருக்கிறதுனால அயோடின் அப்படின்ற ஒரு தாது பொருள் நம்ம உடம்புல பயங்கர பேசிக்கான ஒரு விஷயமா இருக்குதுங்க. இதை பற்றியான ஒரு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி 6 மாத குழந்தைக்கு மினிமம் ஒரு 100 மைக்ரோகிராம்ன்ற அயோடின் தேவைப்படுதான். அதே மாதிரி 7லேருந்து 12 மாத குழந்தைங்களுக்கு 130 மைக்ரோகிராம் அப்படின்றது கரெக்டாக அந்த வளர்கிற சமயம் இல்லை. ஸோ அதனால் அது கண்டிப்பாக தேவைப்படுதான். அதே மாதிரி 8 வயசு குழந்தைங்களாம் ஒரு 90 மைக்ரோகிராம் அப்படின்றது ரெகுலராக தேவைப்படுது. வயசானவங்களுக்கு 220 மைக்ரோகிராமு. கர்ப்பிணி பெண்கள், அதுவும் இந்த பால் ஊட்டுற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 290 மைக்ரோகிராமாவது உடம்புல இருந்தால் தான் அந்த சக்தின்றது அவங்களுக்கு கிடைக்குமா. சரி, இது ஃபுட்டு வழியாக நமக்கு தான் கிடைக்குமே அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த பால், முட்டை, இந்த மாதிரியான பொருட்கள் வழியாக, அதே மாதிரி மீன் வழியாக பார்த்தீங்கன்னா இதை ஏகப்படியாக நமக்கு அயோடின்றது கிடைக்குது. அதே மாதிரி சில அயோடின் மண்ணில் விளையக்கூடிய அந்த காய்கறிகளை சாப்பிடும்போது அந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. பட் ஆனால் இப்போ அதிகமான அந்த அயோடின்றது பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் இருக்குமானா தெரில. ஏன்னா இந்த உள்நாட்டு பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கடல் உணவுகளை சாப்பிடாதனால அயோடினுடைய பற்றாக்குறை அப்படின்றது அதிகமாக ஏற்பட்டுனுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஸோ வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் இதனுடைய பற்றாக்குறை பாதிப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்கப்பா. சரி, தாய்லாந்தில் எதுக்காக இந்த டேவை அவங்க கொண்டாடணும் அப்படின்னா, அவங்க ஊரில் கிட்டத்தட்ட 50 வருஷ ஒரு பொது சுகாதார பிரச்சனையாக இந்த அயோடின் பிரச்சனை இருக்குதாங்க. பூமி போல் அதுல்யா தேஜினுடைய 2வது மகள் என்ன பண்ணாங்க, இதை பற்றியான இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி, சரி இதுக்காக வந்து அதை தடுக்கிறதுக்காக என்ன வழிகள்னு சொல்லிட்டு ஒரு 15 மாகாணங்களை டார்கெட் பண்ணி இந்த பொது சுகாதார அமைப்பு மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த அயோடின் பற்றாக்குறையை தடுக்கிறதுக்கான வழிகள்லாம் மேற்கொண்டாங்க. ஏன்னா தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1955 இந்த பாதிப்புன்றது வந்துருச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க எதனால் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ பல வருடங்கள் கழிச்சு அயோடின் தான் நமக்கு பிரச்சனை அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாங்கப்பா. இப்படி ஒரு 50 வருஷம் ஒரு படாத பாடப்படுத்தின இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணவங்களுக்கு நம்ம பெரிய அவார்டு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அந்த சங்கங்கள்லாம் சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பூமி போல் அதித்யாஜியோடைய மகள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடலும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அவங்க நாட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருந்த இந்த அயோடின் பற்றாக்குறை பிரச்சனையை வந்து எதிர்கொள்றதுக்காகவும் இப்போ இருக்கிற ஒரு சில விஷயங்களையும் வந்து முழுமையாக நீக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா அயோடின் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்தில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஜூன் 25. நெக்ஸ்ட் டே ஆஃப் த சீ ஃபேரியர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து கடல் மாலுமிகளை கொண்டாடுறதுக்கான ஒரு நாள். அட் த சேம் டைம் இது வந்து இன்டர்நேஷனல் மெரைன் ஆர்கனைசேஷனை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்டதுங்க. இந்த மெரைன் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 171 நாடுகளை சேர்ந்தவங்க இதில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 300 மெயினான பர்சன்ஸ்லாம் இதில் இருக்கிறாங்க. சரி, இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில நாடுகளுக்குள்ளே பிரச்சனை வந்துடும். நீ என் ஏரியா விட்டு தாண்டி வந்தேன், நான் உங்கள் ஏரியாவை தாண்டி வந்தேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைலாம் போட்டுப்பாங்களே. ஸோ அந்த பிரச்சனைலாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மேலிடம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க. ஸோ இவங்களால் பார்த்தீங்கன்னா அந்த வர்த்தகம்ன்றது ஒரு பெரிய கண்ட்ரோல்டாக இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து கொண்டாடி ஆகணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 2010 எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசி உருவாகின ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் த சீ ஃபேரியர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுசரிக்கிறாங்க ஜூன் 25. நெக்ஸ்ட் டே ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் யூனிட்டி ஆஃப் த ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து உக்ரைன், ரஷ்யா, பெலாரஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 10-15 பிளேஸில் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ரஷ்யாவும் ஸ்லோவாக்கியாவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டமைப்பாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனித்தனி அது அவங்களாம் கலைஞ்சதுக்கப்புறம் தனித்தனியாக அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை உருவாக்கி மக்கள் எல்லாமே இருந்த இடங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோவாக்கியர்கள் எல்லா பகுதிகளுக்கும் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 300-லேருந்து 350 மில்லியன் வரைக்கும் இருக்கிறாங்க. இப்போ அவங்க பார்த்திங்கன்னா இந்த ரஷ்யா, உக்ரைன், பெலாரஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகள் சொன்னால. ஸோ இவங்க எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இவங்க அப்படி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்குள்ள அந்த ஒத்துமன்றது இல்லாமல் போயிடுச்சுல. இந்த போர் பிரச்சனை வந்துச்சு. 3ஆவதாக ஒருத்தனை உள்ளே விட்ட, அதனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. இதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் எல்லாருமே சேர்ந்து இருந்திருக்கோம். நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, நம்மளுடைய நட்பு என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றுமையை இந்த சோவியத் யூனியன் வாழ்ந்த காலத்தில் நமக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்போ வேணும் அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைன், ரஷ்யா, பெலாரஸ் அதை சார்ந்த பல பகுதிகளில் இன்னைக்கு டே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் யூனிட்டி ஆஃப் த ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 25. குவாட்டிமாலாவில் இன்றைக்கி டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. பொதுவாக இந்த டீச்சர்ஸ் டே அப்படின்றது அவங்களுக்கு பின்னாடி ஒரு எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த நாட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அட் த சேம் டைம் இது பயங்கரமாக இருக்குதுங்க. டீச்சர்ஸால் தான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு ஒரு பெரிய சுதந்திரமே கிடச்சிருக்கு. அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டாகவே அவங்க இருந்திருக்காங்க. 1931 பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஜார்ஜ் யூஃபிகோ அப்படின்ற ஒரு பர்சன் தான் அவங்க நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருந்தார். ஒரு பெரிய சர்வாதிகார ஆட்சின்றது போயினே இருந்தது. ஸோ அதுக்காக தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் எழுச்சின்றது அப்படி ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. அது 1942 என்ன பண்ணிட்டாங்க, அவர்
இருக்கக்கூடிய அவர் வச்சிருந்த நம்மளுடைய பிளேஸ் எல்லாத்தையும் அந்த மக்கள் எல்லாரும் அப்படியே ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது இன்னும் ஒரு கோவத்தை உருவாக்க இன்னும் பெரிய பிரச்சனையாக போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஆசிரியர்களும் சேர்ந்துடுறாங்க. ஸோ இந்த ஆசிரியர்கள்லாம் நீங்கள் உடனே விடுதலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட எதிர்ப்புன்றது பயங்கரமாக கிளம்ப ஆரம்பிச்சுது. மரியா சின்சில்லா அப்படின்ற பர்சன் பார்த்தீங்கன்னா இதில் இன்னுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பர்சனாக பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு சப்போர்ட்டாக வந்து அந்த புரட்சியை அந்த போராட்டத்தை வழிநடத்திட்டு போனாங்க. ஸோ போலீஸ்காரங்க என்ன பண்ணிடுறாங்க, இவர் சுட்டு கொன்னுடுறாங்க. ஸோ ஒரு பல வருடங்கள் கழிச்சு அவங்களுக்கு சுதந்திரம்லாம் கிடைச்சதுக்கப்புறம் இந்த ஒரு நாட்டினுடைய எழுச்சிக்காக தன்னுடைய உயிரே கொடுத்த அந்த ஆசிரியரான மரியா சின்சிலா வந்து நம்ம பாராட்டியவனோ கௌரவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பர்சனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குவாட்டிமாலாவில் டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 25. நெக்ஸ்ட் ஈத் அல் கதீர் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து இஸ்லாத் மாதத்தில் 18வது நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்துருக்குது. இந்த டேக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, இஸ்லாம் ஏன் இப்படி ரெண்டு பிரிவாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான மெயினான கான்செப்டே இதுதாங்க. ஏன்னா முகமதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அலி இஃபின் அபுதாலிஃப் அப்படின்ற ஒரு பர்சனை நம்மளுடைய முகமது நபி அவர்கள் வந்து நியமித்தார் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்குமே ஒரு கதைகளாக சொல்லுவாங்க. அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெக்கா மதீனாவுடைய யாத்திரை முடிஞ்சு திரும்பி வரும்பொழுது கும்மின் அப்படின்ற ஒரு குளத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரி அடுத்த வாரிசாக வந்து அறிவிச்சார் அப்படின்ற மாதிரியான கான்செப்டை சொல்கிறாங்க. பட் ஆனால் இதை ஷியா முஸ்லீம்கள் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க, சன்னி இஸ்லாத்தை சேர்ந்தவங்க அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் அவரை புகழ்ந்துருக்கிறாங்களே தவிர்த்து அவர் தான் அடுத்த வாரிசுன்னு சொல்லிட்டு சொல்லலை அப்படின்னு என்னுடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா அது சன்னி இஸ்லாத்துக்கு இருக்கிறதுனால அவங்க இந்த விஷயத்தில் மட்டும் தான் முரண்படுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் ஷியா முஸ்லீம்கள் சன்னி இஸ்லாத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியறதுக்கான காரணமாகவே அமைஞ்சுதுங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்பிக்கை அப்படின்றது அவங்களுடைய மனசை பொறுத்து. ஸோ அப்படி இந்த ஷியா இஸ்லாத்தை சார்ந்தவங்க இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இந்த முகமது நபி அவர்களுக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா அந்த அலி இஃபின் அபுதாலிஃபை வந்து நியமித்த அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஈத் அல் கதீர் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 25. நெக்ஸ்ட் டே இண்டிபெண்டன்ஸ் டே வந்து மொசாம்பிக் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து 15ஆம் நூற்றாண்டுலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை. என்னைக்கு போர்ச்சுகல் உள்ளே வந்தாங்களோ அன்னிலேருந்து உங்களுக்கு பிரச்சனை தாங்க. ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கோ இல்லை மற்ற நாடுகளுக்கோ வந்து அடிமைகளாக எடுத்துகிட்டு போய் ரொம்ப சொற்பமான பைசாவுக்கு விற்றுன்னு வருது. இந்த மாதிரி வேலையை வச்சுருந்தாங்க. ஏன்னா இவங்களோட ஆதிக்கத்தை அந்த பகுதியில் அப்படியே ஒரு பெரிய லெவலில் உருவாகணும் அப்படின்ட்டு. இது பல வருஷங்கள் போது மக்கள் ரொம்பவுமே அவஸ்தைப்படுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த எழுச்சி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அந்த சமயத்தில் 2ஆம் உலக போர் நடந்தப்போ சோவியத் யூனியன் என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்ககிட்ட படைகள் அதிகமாக இருந்தாலும் போர்ச்சுகல்கிட்ட இவங்க வந்து என்ன பண்ணாங்க, கொரில்லா முறை தாக்குதல்களை இந்த மொசாம்பிக்கில் இருக்கவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரூடாக இருக்கும். அது எப்போ எப்படி தாக்குறாங்கன்னே தெரியாது. திடீர்னு பெரிய ஆளை நியமிச்ச உடனே போட்டு தள்ளுவாங்க. ஸோ அதெல்லாம் எதிர்கொள்றதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா கடைசியில் போர்ச்சுகல் வந்து அவங்கள்ட்ட ஒரு நிலையான ஒரு அதிகாரம் இல்லாததுனால அவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா அப்படியே அங்கே சதைய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து கார்னேஷன் புரட்சியும் நடக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சுதந்திரமும் கிடச்சிச்சுப்பா. அப்படி 1975 சுதந்திரம் கிடச்சது தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொசாம்பிக் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 25. விளம்பரம் செய்யாதுன்னு விளம்பரம் செய்கிற உலகத்தில் பொருளோட தரம் பற்றி பேசக்கூட சிந்தனை வரதில்லைல்ல. விளம்பரம் ஒரு ஆச்சரியம் தான். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.